السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நோன்பு சம்பந்தமாக அல் குர்ஆன் கூறும் சிந்தனைகள் என்ற தலைப்பிலே இன்றைய நாளில் நாம் சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது கிழங்க சூரத்துல் பக்ராவின் 183வது முதல் 187வது வசனம் வரைக்கும் உள்ள 5 வசனங்கள் தான் நோன்பு சம்பந்தமான வசனங்கள், ரமதான் நோன்பு சம்பந்தமான வசனங்கள். ஏற்கனவே ஒரு வசனத்தை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம் சுருக்கமாக. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னிருந்த மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. இதில் நாங்கள் தக்வா என்பதனுடைய பல்வேறு அர்த்தங்கள், அதனுடைய நடைமுறைகள் இவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்களுடைய நோன்பின் மூலமாக தக்குவாவை நாங்கள் அடைந்து கொள்வதற்கான வழிவகைகள் என்ன, அந்த நோன்பு எப்படி இருக்க வேண்டும், தக்குவா என்றால் என்ன, இந்த பல்வேறு விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அந்த வசனத்திலே இன்னும் பல விளக்கங்கள் இருந்தாலும் நாம் அடுத்த வசனத்துக்கு செல்லலாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஐயாமம் மஅதூதாத், அந்த நோன்பு சில நாட்களுக்கு நோட்பதுதான் உங்கள் மீது கடமையாக இருக்கின்றது. فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر. உங்களில் யார் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருக்கிறாரோ அவர் நோன்பை விட்டால் ஏனைய நாட்களில் அதற்கு நிகரான எண்ணிக்கை அளவு நோன்புகளை நோற்றுக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இது 184வது வசனத்தின் ஒரு பகுதி. அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த இடத்திலும் பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பினுடைய பல்வேறு விதமான சட்டதிட்டங்கள் இருந்த போதிலும் அதனுடைய சலுகையை பற்றி ஆரம்பத்திலே பேசிவிட்டார். சுப்ஹானல்லாஹ். எனவே ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல ஒரு சிரமமான ஒரு கடமை என்பதனால் அதனை எவ்வளவு இலகுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இலகுபடுத்தி தருவதற்காக பல்வேறு விதமான சலுகைகளை பற்றி பேசுகின்றான். அந்த நோன்பினுடைய முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பிடுகின்றான். அதனை எவ்வளவு இலகுவாக்க முடியுமோ அவ்வளவு இலகுவாக்குகின்றான். அதனுடைய பின்விளைவு எவ்வளவு உயர்வானது, அதிலே மனிதனுக்கு எவ்வளவு நலவுகள் இருக்கின்றன என்ற விடயங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு சில வசனங்களில், ஒரு சில வார்த்தைகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு விட்டார். இதுதான் அல் குர்ஆனின் அற்புதம். அல் குர்ஆனின் அற்புதம் அல்லாஹ்வுடைய வார்த்தையின் மகத்துவம். ஒரு மனிதன் இவ்வளவு விடயங்களையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பக்க கணக்கிலே அவன் பேச வேண்டும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகச் சுருக்கமாக, ரத்திர சுருக்கமாக மிக ஆழமான விடயங்களை எங்களுக்கு இவற்றிலிருந்து உணர்த்துகின்றார். இதுதான் அல் குர்ஆனுடைய அற்புதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இடத்திலே ஐயாமம் மஅதூதாத் என்று சொன்னால் சில நாட்கள். அந்த சில நாட்கள் எது என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஏற்கனவே உள்ள வசனத்திலே உள்ள கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயங்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல என்பதிலேயும் கருத்து வேற்றுமை இருக்கிறது. அதை நாங்கள் விரிவாக நாங்கள் பார்க்கவில்லை, அவசியமில்லை என்ற காரணத்தினால். அதே போல இந்த சில நாட்கள் என்று சொன்னால் எது ரமதான் மாதத்தை குறிக்கின்றதா அல்லது ஏற்கனவே முன்னால் இருந்த சமுதாயங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களை குறிக்கின்றனவா, முஸ்லிம்கள் ஆரம்பத்திலே இருந்த நிலைமையை குறிக்கின்றனவா என்ற பல கருத்துக்கள் அங்கு சொல்லப்படுகின்றன. ஏனென்றால் முஸ்லிம்களுக்கு ஆரம்பத்திலே அவர்கள் ஒரு நாள் மாத்திரம் நோன்பு நோற்றால் போதும், அல்லது 4 நாட்கள், மாதத்தில் 3 நாட்கள் ஆஷுராவுடைய தினம் என்ற 4 நாட்கள் மாத்திரம் நோன்பு நோற்றால் போதும் என்ற நிலைமை ஆரம்பத்தில் இருந்தது. எனவே அதனைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கு சொல்கிறாரா என்று கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. அதே போல முன்னுள்ள சமுதாயங்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்பதிலும் கருத்து வேற்றுமை இருக்கின்றன. அவர்கள் எல்லோருக்கும் கடமையாக்கப்பட்டிருந்ததா அல்லது வேதக்காரர்கள் அவர்களுக்கு மாத்திரம், அது யூத கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் கடமையாக்கப்பட்டிருந்ததா என்றெல்லாம் பல்வேறு கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள்,
எங்களுக்கு எப்படி ரமதான் மாதத்திலே 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் நோன்பு நோட்பது, பிறை பார்த்து நோன்பு நோட்பது கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே போன்றுதான் எங்களுக்கு முன்னால் உள்ள மக்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருந்தன. எங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் என்ன செய்துவிட்டார்கள்? அதிலே மாற்றங்களை செய்துவிட்டார்கள். யாராவது ஒரு அவர்களுடைய அறிஞர்களுக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அந்த நோயை குணமாக வேண்டும் என்பதற்காக மேலதிகமாக இன்னும் 10 நாட்களை சேர்த்து நோன்பு நோட்டுங்கள் என்று மக்களுக்கு அறிவித்து விடுவார்கள். யாராவது ஒரு அரசருக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் அவர் இன்னும் சில நாட்களை கூட்டி இப்படி 30 இருந்து 50 வரைக்கும் சென்று விட்டார்கள். 50 நாட்கள் நோன்பு நோட்பது என்பது ஒரு சிரமமான காரியம். சூடான காலத்திலே அந்த நோன்பு வந்தால் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும் என்பதனால் சூடும் குளிரும் இல்லாத நடுநிலைமையான ஒரு காலத்தை தெரிவு செய்து அந்த நாளை மாதத்தையே மாற்றிவிட்டார்கள். இப்படி நாட்களை கூட்டி குறைத்து மாதத்தை முற்படுத்தி பிற்படுத்தி இப்படி பல்வேறு விதமான திரிவுபடுத்தல்களை அவர்கள் அந்த நோன்பிலே செய்தார்கள். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ரமதானுக்கு முன்னால் ஓரிரு நாட்கள் ஸ்பெஷலாக நோன்பதை நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன? அந்த ரமதான் சில மக்கள் ரமதானுடைய பிறை கண்டதிலே அவர்களுக்கு சந்தேகம் இருப்பதனால் ரமதானிலே ஏதாவது நாட்கள் எங்களுக்கு மிஸ் ஆகிவிடுமோ என்ற ஒரு அக்கறையிலே, ஆர்வக்கோளாறிலே, பேணுதல் என்ற பெயரிலே ஒரு சில நாட்கள் முந்தியும் முடித்து விட்டால் அந்த பிரச்சனை தீர்ந்து விடும் என்று நினைப்பார்கள். ஆனால் அது கூடாது. அதனை ஸ்பெஷலாக தடை செய்தார்கள். ஏன்? இது போன்ற நிலைமை ஏற்படக்கூடாது. முஸ்லிம் சமுதாயத்திலும் இந்த கிறிஸ்தவர்களுக்கு நிகழ்ந்தது போன்ற ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது. நினைத்தால் கூட்டுவது, நினைத்தால் குறைப்பது என்ற நிலைமை ஏற்படாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையை அப்படியே அச்சுட்டாக பின்பற்ற வேண்டும். ரமதான் ஆரம்பம் என்றால் பிறை பார்த்து இப்பொழுது ஆரம்பம் என்று முடிவு செய்யப்படுகிறதோ அப்பொழுதுதான் ஆரம்பம். அதற்கு முன்னால் எங்களுடைய விருப்பப்படி நோன்பு நோக்க முடியாது. அது நன்மையாக இருந்தாலும் சரி, நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய விருப்ப பிரகாரம் நாங்கள் செயற்பட முடியாது. அதனால் தான் பாருங்கள், இன்று 1400க்கும் அதிகமான 14 நூற்றாண்டுகளையும் நாங்கள் தாண்டினாலும் அந்த ரமதான் அப்படியே இருக்கிறது. அதுல எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. அந்த ரமதானிலே தான் நாங்கள் நோன்பு நோக்கிறோம். அதே போல அதிலே ஒரு நாளும் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுறுத்தலின் காரணமாகத்தான். ஆனால் ஏனைய சமுதாயங்கள் மாற்றிவிட்டார்கள். எனவே அந்த அடிப்படையிலே அதான் அந்த கருத்து வேற்றுமை நிகழ்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் நோயாளியாக இருந்தால், பிரயாணத்திலே இருந்தால் நோன்பை என்ன செய்யலாம்? நோன்பை நாங்கள் விட்டு விடுவதற்கு எங்களுக்கு சலுகையை வழங்குகிறான். அப்படி நாங்கள் நோன்பை விட்டுவிட்டால் அதற்கு பின்னால் அதனை வேறு நாட்களில் எப்பொழுது விரும்பினாலும் நாங்கள் ரமதானுக்கு பின்னால் நோன்பு நோற்றுக் கொள்ள முடியும். அது 29 நாளாக இருந்தால் 29 நோன்புகள் பூர்ணமாகும் வரைக்கும் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும், கதா செய்ய வேண்டும். 30 நாட்களாக இருந்தால் 30 நாட்கள் வரக்கூடிய அளவுக்கு நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அது ஒரு விடயம். அடுத்ததாக நாங்கள் குளிர்காலத்திலே நோன்பு விட்டதற்கு சூடான காலத்திலும் நோன்பு விட்டதற்காக குளிர்காலத்திலும் பகல் குறைவாக இருக்கக்கூடிய காலத்தில் நோன்பு விட்டால் பகல் கூடுதலாக உள்ள நாட்களிலும், பகல் நேரம் கூடுதலாக உள்ள நாட்களில் நோன்பு விட்டால் பகல் நேரம் குறைவாக உள்ள நேரத்திலும் நாங்கள் கதா செய்யலாம். எப்படி வேண்டுமானாலும் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா சலுகையை தந்திருக்கிறார். அதே போன்ற ஒரு நாளிலே தான் நாங்கள் கட்டாயம் கதா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எங்களை கட்டாயப்படுத்தவில்லை என்பது அல்லாஹ் வழங்கிய இன்னும் ஒரு மேலதிகமான சலுகை. நோன்பை விடுவதற்கு சலுகை அளித்த அல்லாஹ் அதனை கதா செய்வதிலும் எங்களை என்ன செய்யவில்லை, கட்டாயப்படுத்தவில்லை. குறிப்பிட்ட விதத்திலே தான் நீங்கள் கதா செய்ய வேண்டும், அல்லது ரமதான் முடிந்த உடனே நீங்கள் கதா செய்வதற்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று எங்களுக்கு எந்த விதமான கட்டளையும் விடாமல் அதில் எங்களுக்கு என்ன அல்லாஹ் தஆலா திறந்த அமைப்பிலே விட்டிருக்கிறான், எங்களுடைய விருப்பத்திற்கு. ஆனாலும் அடுத்த ரமதான் வருவதற்கு முன்னால் நாங்கள் நோன்பை கதா செய்வது மிகவும் சிறந்த ஒரு விடயம். அடுத்த ரமதான் வரைக்கும் நாங்கள் பிற்படுத்தினால் அதிலே அறிஞருக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. நாங்கள் ஃபிதியா கொடுக்க வேண்டுமா இல்லையா என்பதிலே சஹாபாக்களுடைய இப்னு அப்பாஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பின் பிரகாரம், அவருடைய கருத்து பிரகாரம் அந்த நோன்புக்காக வேண்டி நாங்கள் பிற்படுத்தினால், ரமதான் வரைக்கும் பிற்படுத்தினால் நாங்கள் ஃபிதியாவும் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னும் பல அறிஞர்கள் அது அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள். சஹாபாக்களுடைய கருத்தை பின்பற்றி நாங்கள் ஃபிதியா கொடுப்பதும் தவறு கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தில் உள்ள அடுத்த பகுதியை இன்ஷா அல்லாஹ் அதிலே மிக நீண்ட விளக்கம் காணப்படுகின்றது என்பதனால் அதனை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாங்கள் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.